ஓகே. ஸோ பேர் ஆஃப் linear equation டூ வேரியபிள். ஸோ இதான் கேவி கொஸ்டின்ஸ். இதில் எல்லா சாப்டர் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கு இது வரைக்கும் நடந்த கம்ப்ளீட் பண்ண சாப்டர்ஸ்ல. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்சிக்யூ அசெஷன் கேஸ் பேஸ்ட் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கான்செப்ட் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின்லயா 2 மார்க்லயும் அடிக்கடி கேட்பாங்க. எங்க செகண்ட் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கண்டிஷன் லீனியர் ஆர் பேரலல் ஆர் இன்டர்செக்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆர் அதர்வைஸ் சம்டைம்ஸ் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்க கண்டிஷன் என்ன பண்ணும்? A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 ஈக்குவல் டு C1 by C2. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு பேரலல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும் பேரலல் அப்படின்னா? ஸோ ஒன்று A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 அண்ட் B1 by B2 நாட் ஈக்குவல் டு C1 by C2. ஓகே. ஸோ அப்போ ரெண்டுமே இந்த இடத்துல கண்டிஷன் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும், இது வந்து நாட் ஈக்குவல் டு வரும். ஸோ இதை அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேவோட வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்கும். ஸோ நேற்று கூட நான் எக்ஸாம்பிள் இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கிளியரா பார்த்துக்கோங்க. இது ஒன்று. ஸோ இப்போ எங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3/2 ஒன்று 2k/5 ஒன்று ஈக்குவல். பட் 2k/5ம் என்ன ஈக்குவல் கிடையாது, -2/1ம் நாட் ஈக்குவல். ஸோ இது ரெண்டையும் வச்சு சால்வ் பண்ற மாதிரி. இதெல்லாம் ஜென்ரல் கான்செப்ட் தான். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் வச்சு A1 by A2 B1 by B2 C1 by C2 வச்சு செக் பண்ணி பார்க்குற மாதிரி. அதே மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கு அப்படின்னா, ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் வரும். என்னென்ன வரும்? ஒன்று இன்டர்செக்டிங் ஆர் கோயின்சிடென்ட். ஓகே. ஸோ இன்டர்செக்டிங் வரும், கோயின்சிடென்ட் வரும். ஏன்னா கன்சிஸ்டன்டோட கண்டிஷன் என்னது உங்களுக்கு? A1 by A2 நாட் ஈக்குவல் டு B1 by B2 வரும். A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 C1 by C2. ஸோ அது கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் வந்தா இந்த ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் தான். ஒன்று இன்டர்செக்டிங் வந்தாலும் கன்சிஸ்டன்ட் தான், கோயின்சிடென்ட் வந்தாலும் கன்சிஸ்டன்ட் தான். பேரலல் மட்டும் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடையாது, கன்சிஸ்டன்ட் கிடையாது, இன்கன்சிஸ்டன்ட். ஓகே. ஈக்குவேஷன்ஸ் ஆர் டிபெண்டன்ட். ஸோ டிபெண்டன்ட் சம்டைம்ஸ் இது மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ டிபெண்டன்ட் அப்படின்னா என்னது? கோயின்சிடென்ட் லைன் சப்ஸ்டன்ஸ் வந்து கோயின்சிடென்ட் லைன் வர்றதா நம்ம டிபெண்டன்ட் அப்படின்னு. ஸோ A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 C1 by C2. ஸோ டிபெண்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே என்னதான் கோயின்சிடென்ட் லைன்ஸ். ஸோ அந்த கோயின்சிடென்ட் லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இங்க டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் இது மாதிரி கேட்பாங்க, எது டிபெண்டன்ட் அப்படின்னு. ஸோ டிபெண்டன்ட் அப்படின்னா கோயின்சிடென்ட் அந்த கான்செப்ட் தான் டிபெண்டன்ட் அப்படின்றது. ஸோ வேல்யூ ஆஃப் C இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இது வந்து ஃப்ராக்ஷன் கான்செப்ட். இந்த ஃப்ராக்ஷன் கான்செப்ட் நேற்று கூட ஒரு 2 பேப்பர் கரெக்ஷன் பண்ணேன். அதில் ஒன்றும் ஒரு சிலருக்கு டவுட் வருது. ஜென்ரல் கண்டிஷன் எடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் x/y எடுத்துக்கணும். x/y எடுத்துக்கிட்டு அந்த ஈக்குவேஷன்ல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃப்ராக்ஷன் வந்து இப்போ 1/3ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க ஈக்குவல் டு 1/3. ஸோ இப்போ இதில் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல 1 is subtracted from the numerator. நியூமரேட்டரை மட்டும் 1 சப்ட்ராக்ட் பண்றாங்க. அப்ப டினாமினேட்டரை பத்தி எதுவுமே சொல்லல. அவ்வளவுதான், இதோட ஒரு கண்டிஷன் முடிஞ்சது. அடுத்த கண்டிஷன் திருப்பி x/y எடுத்துக்கும். அண்ட் இட் பிகம்ஸ் 1/4. ஸோ எப்போ 1/4 மாறும்? when 8 is added to the denominator. ஓகே. ஸோ இப்போ டினாமினேட்டர்ல 8 வரும். இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் 4 ஈக்குவேஷன்லாம் எழுதிருக்கீங்க. அதான் சொல்லிக்கிறேன் கிளியரா. பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருந்தாலுமே சரி, ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்களா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் வரும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் நீங்க ஃப்ரேம் பண்ணணும். நீங்க ஒரு ஒரு வேர்டுக்கும் இந்த கண்டிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன், அடுத்த கண்டிஷன் ஒரு ஈக்குவேஷன், 4 ஈக்குவேஷன் எழுதி வச்சா அது எப்படி நம்ம சம் சால்வ் பண்ண முடியும்? அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கிளியரா இங்கோட எடுத்துறாங்க பாருங்க. அண்ட் ஒன்னு அண்டுன்னு கொடுப்பாங்க, இல்லாட்டி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த கண்டிஷன் ஆரம்பிப்பாங்க. அண்ட் இட் பிகம்ஸ் 1/4. அடுத்த கண்டிஷன் போறாங்க நீங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு கண்டிஷன் முடியுது, ஒரு கண்டிஷனோட ஈக்குவேஷன் எழுதுறீங்க. ஸோ அடுத்த கண்டிஷன் இங்க இருந்து ஆரம்பிக்குது, 8 to add to the denominator. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் தான் வரும். ஓகே. ஸோ கிராஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், லீனியர் ஈக்குவேஷன் இதெல்லாம் எல்லாம் போட்டிருப்பீங்க. இதுல அசெஷன் ரீசனிங் பார்த்து யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இதுல டவுட் இருக்குங்களா? நீங்க ஏதாவது பார்த்ததுல இதுல ஏதாவது கேவி கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்ததுல அசெஷன் ரீசனிங் ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே. ஸோ ஒரு சாப்டர் முடியும் போதுமே அந்த கேவி கொஸ்டின்ஸ் அனுப்புற மெட்டீரியல்ஸை கண்டிப்பா போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்சிஆர்டி முடிக்கிறீங்க, அப்புறம் பிஒய்க்யூஸ் பாக்குறீங்க, அப்புறம் கேவி கொஸ்டின்ஸ் பாக்குறீங்க. அடுத்து என்ன பாக்குறீங்கன்னா ஆர்டி ஷர்மால் இருக்கிற எம்சிக்யூ கேஸ் பேஸ்டு ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆர்டி ஷர்மால் இருக்கிற ஹையர் ஆர்டர் கொஸ்டின் போகணும். ஸோ இந்த ஆர்டர்ல போங்க. ஸோ இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எது எது இம்பார்ட்டன்ட்டோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஆர்டி ஷர்மா எடுத்து நீங்க டைரக்டா போகும்போது ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். நீங்க பாட்டு எல்லா கொஸ்டினும் போட்டுட்டு இருப்பீங்க, அது கண்டிப்பா அந்த சாப்டர் முடிக்க முடியாது அந்த டைமுக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 வீக் தேர்ட் சாப்டர் நடத்துறாங்கன்னா 1 வீக்குள்ள எல்லா கொஸ்டின்ஸும் முடிக்க முடியாது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி முடிக்கணும், அப்புறம் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் பாருங்க, அதை ஒன்று விட்டுட்டு அது இம்பார்ட்டன்ட் தான். என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், பிஒய்க்யூ, கேவி கொஸ்டின்.
அடுத்து ஆர்டி சர்மா எடுக்கிறீங்கன்னா ஆர்டி சர்மால் இருக்கிற எம்சிக்யூ கேஸ் பேஸ்டு பார்க்கணும். இது எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா ஆர்டி சர்மால் இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் போகணும். சரிங்களா? ஓகே. அடுத்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க இதுல. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே டைரக்ட் ஈக்குவேஷன். இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ 3x minus y equal to 3 and 9x minus 3 is equal to 9y. ஸோ இது கொஸ்டினை பார்க்கணும்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது செகண்ட் 3. அடுத்து இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு என்ன வரும்? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை மட்டும் பார்க்கலாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது நான் சொல்லிட்டு வர கொஸ்டின்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3ஆல மல்டிப்ளை பண்றதுனால இது என்னது உங்களுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இதை வந்து சால்வ் த பேர் ஆஃப் ஈக்குவேஷன் ஒன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட்லயோ இல்லை எலிமினேஷன் மெத்தட்லயோ நீங்களே சால்வ் பண்றது தான். ஓகே. ஸோ யூனிக் சொல்யூஷன்ஸ். ஸோ யூனிக் சொல்யூஷன்னா கண்டிஷன் என்ன வந்துடும் உங்களுக்கு? a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. ஸோ அப்போ 1/3 ஸோ நாட் ஈக்குவல் டு k/2. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு கண்டிஷன் வச்சு கேவோட வேல்யூ உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு கண்டிஷன் வச்சே போடுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு என்னது? ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இது வந்து புக் கொஸ்டின் தானது. இஸ் 36 மீட்டர், லென்த் இஸ் 4 தென் L இஸ் ஈக்குவல் டு W + 4. இந்த கிராஃப் கொஸ்டின் போடுற கான்செப்ட்ல வேற ஏதாவது இன்னும் எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படின்றது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே. கிராஃப் கொஸ்டின் நம்ம நிறைய கிளாஸ்ல ஒரு 3 or 4 கிளாஸஸ் மேல பார்த்துட்டோம். ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு ஈக்குவேஷன் எடுத்து எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒய்யோட வேல்யூ நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ எந்த வேல்யூ வேணாலும் எடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி அனதர் ஒன் வேல்யூ நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்துக்கு டேபிள் தனித்தனியா டிரா பண்ணுங்க. அந்த டேபிள் டிரா பண்ணி கிராஃப் போட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதோ கரெக்டாக கிராஃப்ல பிளாட் பண்ணுங்க. அதோட ஈக்குவேஷன் எழுதுங்க. அதுக்கப்புறம் லைன் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுங்க. பாதி லைன் எடுத்து வேண்டாம். சில பேர் இப்போ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு லைன்ஸ் வரும். ஸோ லைன் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆதா இல்லை பேரலா இல்லை கோயின்சிடென்ட்டா அப்படின்றது தெரியும். அதனால லைன் ஃபுல்லாக நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எது வந்து உங்களுக்கு அந்த சொல்யூஷன் பாயிண்டோ அதோட சொல்யூஷனோட பாயிண்ட்டை கரெக்டாக எழுதுங்க. அந்த சொல்யூஷனோட பாயிண்ட் கரெக்டா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு டவுட் இருக்குன்னா இந்த 2 ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 ஈக்குவேஷனை எடுத்து ஒன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட்லயோ எலிமினேஷன் மெத்தட்லயோ போட்டு பாருங்க. அந்த ஆன்சர் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கிடைக்கிற ஆன்சரும் இங்க நீங்க மீட் ஆகிற ஆன்சரும் ரெண்டுமே சேமா இருக்கும். ஓகே. பட் சிம்பிளிஃபிகேஷன் போடும்போது உங்களுக்கு தப்பு வந்துட்டே இருக்குன்னா நீங்க கண்டிப்பா போட்டு பார்க்கணும் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல கான்செப்ட் இதுதான். எந்த பாயிண்டாலும் எடுத்து அனதர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. பட் அதுல உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் திருப்பி திருப்பி வருதுன்னா அதை நீங்க தான் என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட் சைட்ல கொண்டு வரும்போது மைனஸ் எடுக்கிறது, ரைட் சைட்ல கொண்டு வரும்போது பிளஸ் எடுக்கிறது, மல்டிபிளிகேஷன் இருந்ததுன்னா ரைட் சைட்ல வரும்போது டிவிஷன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் கரெக்டா போடுங்க அவ்வளவு. ஓகே. பட் எல்லா விஷயமுமே கிராஃப்ல இருக்கணும். அப்படி இருந்தா ஏன்னா கிராஃபுக்கு தான் 3 மார்க்னா இதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. நீங்க டேபிள் போடுறதுக்குலாம் 1 மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ கிராஃபுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. 2 kgs of apple and 1 kg of grapes. So 2x plus y equal to 160. அடுத்து 4 kg சொல்லியிருக்காங்க. 4x plus 2y equal to 300. ஸோ டிபெண்ட் கேட்குறாங்க. ஸோ டிபெண்ட் இது மாதிரி பார்த்துக்கோங்க. டிபெண்ட்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னது கோயின்சிடென்ட் லைன் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் தான் டிபெண்ட்னு சொல்றது. தட் மீன்ஸ் a1/a2 ஈக்குவல் டு b1/b2 அடுத்து ஈக்குவல் டு c1/c2. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்? டிபெண்ட் சொல்றோம். ஓகே. 10th கொஸ்டின் பாருங்க. ஸோ 10th கொஸ்டின்ல ஒரு நம்பர்ல வந்து 2 டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 10th பிளேஸ்ல இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? 3 மோர் தென் யூனிட் டிஜிட்ஸ். ஸோ சம் ஆஃப் யூனிட் டிஜிட் இஸ் 9. ஸோ அப்போ வந்து நம்ம 2 டிஜிட் எடுத்துக்கணும். ஒன் எக்ஸ் வந்து யூனிட் டிஜிட், ஒய் வந்து 10th டிஜிட். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 9. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. அடுத்து நம்ம என்ன சொல்றோம்? டிஜிட்ஸ் அட் 10th பிளேஸ். 10th பிளேஸ்னா ஒய். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 மோர் தென் யூனிட். ஸோ யூனிட் டிஜிட்டோட எவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க? 3. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. ஓகே. இதெல்லாம் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றது. அடுத்து இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபிராக்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்றது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எ ஃபிராக்ஷன் 5/7. எ ஃபிராக்ஷன் வந்து எனக்கு என்ன வருது? 5/7 கிடைக்குது. ஸோ ஜென்ரலா ஃபிராக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு என்னது? x/7. ஓகே. ஸோ x/y. ஸோ இதுல எனக்கு என்ன கிடைக்குது? 5/7 கிடைக்குது. ஓகே. இது எப்போ கிடைக்குது? 5/7 and 2 is added to both numerator and denominator. ஸோ நியூமரேட்டர்லயும் 2 ஆட் பண்ணும், டினாமினேட்டர்லயும் 2 ஆட் பண்ணோம்னா
எனக்கு 5/7 கிடைக்குது. அடுத்த கண்டிஷன் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க பாருங்க. இதோட ஒரு ஈக்குவேஷன் முடியுது. அடுத்து இஃப் ஒன் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் போத், ரெண்டுத்துலயுமே சப்ட்ராக்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 1/2. எனக்கு 1/2ன்னு வருது. எப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலயும் 1 சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ஃபைண்ட் த ஃபிராக்ஷன். ஓகே, ஸோ 2 ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகும். நீங்க பாட்டு 4 ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் எழுதக்கூடாது. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வேர்ட் ப்ராப்ளமா நல்லா கிளியரா படிங்க. ஸோ அது ஒன்று ஃபுல் ஸ்டாப் ஆர் அண்டுன்னு கொடுப்பாங்க. அதோட ஒரு ஈக்குவேஷன் முடியுது, அவ்வளவுதான். ஸோ ஃபிராக்ஷன் அப்படின்னா x/yன்னு எடுத்துக்கணும். ஸோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நியூமரேட்டர்ல ஆட் பண்ணுன்னு சொல்றாங்களா, இல்ல டினாமினேட்டர்ல ஏதாவது ஆட் பண்ணுன்னு சொல்றாங்களா, இல்ல ரெண்டுமே ஆட் பண்ணுன்னு சொல்றாங்களான்றத கொஸ்டினை 2 to 3 டைம்ஸ் வேர்ட் ப்ராப்ளம் இருக்கிறத படிங்க. அவசர அவசரமா நீங்க பாட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு சம்ம சால்வ் பண்றது வேஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ரெண்டுத்துலயும் 2 வந்து நியூமரேட்லயும் ஆட் பண்ணுன்றாங்க, டினாமினேட்லயும் ஆட் பண்ணுன்றாங்க. ஸோ இங்கேயும் ஆட் பண்ணும், இங்கேயும் ஆட் பண்ணும். அடுத்து 1 இஸ் சப்ட்ராக்டட் போத். ஸோ அப்போ நியூமரேட்லயும் 1 சப்ட்ராக்ட் பண்ணும், டினாமினேட்லயும் சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்படி கிடைக்கும் போது எனக்கு 1/2 வரும். புரியுதா பாருங்க. அந்த கான்செப்ட் ஏதாவது நான் சொல்ற கான்செப்ட்ல டவுட் இருந்தா சொல்லுங்க, அந்த கொஸ்டின் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த தேர்ட் கொஸ்டின் கான்செப்ட் நேற்று கூட ஒரு கொஸ்டின் இது மாதிரி எக்ஸாம்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா பாருங்க, இது ஒரு அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க சப்ஸ்டியூஷன் மெத்தட்லயோ எலிமினேஷன் மெத்தட்லயோ போடக்கூடாது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின், 49x plus 51y equal to 499. ஸோ இது வந்து 501. அப்போ இங்க என்ன வருது, 51x plus 49y. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, இது நம்ம நார்மலா எலிமினேஷன் மெத்தட்லயோ சப்ஸ்டியூஷன் மெத்தட்லயோ போடக்கூடாது. இங்க கம்பேர் பண்ணுங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூ இங்க கொடுத்துருக்கிற ஒய் வேல்யூ சேமா இருக்கும். இங்க கொடுத்துருக்கிற ஒய் வேல்யூ இங்க கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூ சேமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணும். அது ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகும். ஆட் 1 and 2. ஸோ இது நீங்க சப்ஸ்டியூஷன்லயோ எலிமினேஷன்லயோ போடக்கூடாது. ஏன்னா இந்த கொஸ்டின் 1 மார்க் 2 மார்க் தான் கேட்பாங்க. அப்படி நீங்க போட்டீங்கனாலே இதெல்லாம் 5 மார்க் கூட பெருசா போகும். இதை நீங்க 51 கூட மல்டிப்ளை பண்ணும், இதை 49 கூட மல்டிப்ளை பண்ணும். அதெல்லாம் கண்டிப்பா முடிக்க முடியாது. ஸோ 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின். ஓகே, ஸோ கான்செப்ட் என்னன்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணும். அடுத்து என்ன பண்ணும், 2 ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இப்போ ஆட் பண்ணா என்ன வரும்னு கண்டுபிடிங்க. ஸோ 9 + 1 10, 5 + 4 9, 100. ஸோ 100x plus again 100. So 100y equal to 9 + 1 10. அடுத்து again 9 + 1 10, 5 + 4 9, 1000. அடுத்து இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ் கூட எடுத்துக்கலாம். சப்ட்ராக்ட் 1 from 2 போட்டுக்கோங்க, ஆர் 2 - 1 போட்டுக்கோங்க. அப்போ என்ன வந்துடும், 51x plus 49y equal to 501. 49x plus 51y equal to 498. So minus, minus, minus. So 11 minus 9, 2x minus 2y equal to 2. Okay, கரெக்டா இருக்குங்களா? So 51 minus 49 2 and minus 2y equal to 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். என்ன பண்ணும், ஒன்று தேர்ட் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்தால் இதையே சால்வ் பண்ணாதீங்க. இது பாருங்க, எல்லா நம்பரும் 100 டிவைட் ஆகும். அதை டிவைட் பண்ணுங்க. 100 டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் எலிமினேஷன் மெத்தட்ல போடுங்க, அதுதான் ஆன்சர். ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டின் போகணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு, அப்போ 2x is equal to 11. அப்போ x equal to 5.5. x equal to 5.5 எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 11/2 ஆமா 5.5 தான். ஸோ 5.5 minus y equal to 1. ஸோ மைனஸ் y ரைட் சைட்ல போயிடுச்சு அப்படின்னா ஸோ பிளஸ் y equal to 5.5 minus 1. ஸோ 5.5 minus 1 உங்களுக்கு என்னது, ஸோ 4. ஸோ இதுதான் y.
எக்ஸ்பிளனேஷன் வந்து 9/2 வந்துச்சு. 9/2 எல்லாம் ஒண்ணுதான். 9/2னா 4.5 கிடைக்கும். நீங்க 11/2 எடுத்துப்பீங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 11/2. 11/2 போட்டாலும் கரெக்ட் தான். அதை 11/2 போட்டு ஒய் எடுத்து 9/2 கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணா 5.5 கிடைக்கும். இது 4.5. எப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்ட் தான். பட் இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிமினேஷன் மெத்தட்ல போறது ஆன்சர் செகண்டரி. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இப்படிதான் போடணும். ஓகே, இதை மல்டிப்ளை பண்றது, இதை மல்டிப்ளை எல்லாம் பண்ணக்கூடாது. இங்க எக்ஸ் இருக்கிறது சேமா, ஒய் சேமா இருக்கு. இங்க எக்ஸ் இருக்கிற ஒய் சேமா இருக்கு. இப்படி ரெண்டுமே இப்படி ஆப்போசிட்ல சேமா வந்ததுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதை வச்சு ரெண்டையும் எலிமினேஷன் மெத்தட்லயும் சப்ஸ்டியூஷன் மெத்தட்லயும். புரியுதாப்பா? இருக்கா டவுட் இருக்குங்களா என்ன சொல்றேன்ட்டு? இந்த டவுட் இருந்தா அடியான் பண்ணி சொல்றேன். சார் அந்த கேஸ் ஸ்டடி மட்டும் போட்டு காட்டுறீங்களா சார்? எந்த கேஸ் ஸ்டடிப்பா? சார் இந்த எக்ஸாம்ல அந்த செகண்ட் கேஸ் ஸ்டடி சார். ஓகே, கீ ஆன்சர் பாத்தியா? ஆஃபீஸ் புக் பாத்தியா? அது சார் பார்த்தேன் சார், பட் ஸ்டில் எக்ஸ்பிளைன். புரியல. சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இதில் கிராஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜஸ் பேஸ்டு கொஸ்டின்லாம் ஈக்குவேஷன் கரெக்டாக ஃப்ரேம் பண்ண தெரியணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸ் ஹென்ஸ். ஓகே, 3 இயர்ஸ் ஹென்ஸ்னா 3 இயர்ஸ் பிளஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எ ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 3 டைம்ஸ் தட் ஆஃப் ஹிஸ் சன். ஓகே, 3 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா ரெண்டு பேரோட ஏஜும் +3. ஸோ இங்கேயும் +3 வந்துடும், இங்கேயும் +3 வந்துடும். பட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க? 3 டைம்ஸ் தட் ஆஃப் ஹிஸ் சன். அப்போ father's age will be the x plus 3 is equal to 3 times. இந்த bracket ரொம்ப இம்பார்ட்டன்ட். bracket ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க 3 இயர்ஸ் ஹென்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்க இதுக்கு மட்டும் 3 இயர்ஸ் ஹென்ஸ் எடுத்துக்க கூடாது. அதுதான் இல்லை இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ இங்க +3 போட்டீங்கன்னா சன்லையும் +3 போடணும். அதே மாதிரி 3 டைம்ஸ் கொடுக்கும்போது 3 இன்டூ bracket போடணும். ஓகே, ஸோ இது கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஒரு கண்டிஷன் முடியுது. அடுத்து 5 இயர்ஸ் சேர்க்கும். ரெண்டு பேருமே 5 இயர்ஸ் சேர்க்கும். இங்கேயும் x minus 5, இங்கேயும் y minus 5. The fathers will be 7 times set of sun. So fathers x minus y 5 is equal to 7 into y minus. Okay, so equation பண்றதா இம்பார்ட்டன்ட். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி போறது எல்லாரும் போட்டுருவாங்க. x plus 3 is equal to 3y plus 9 வந்துரும். அப்புறம் x y ஒரு பக்கம் எடுத்து போட்டுருணும். x minus 5 is equal to 7y minus 35. அது சால்வ் பண்ணி போகணும். ஓகே, ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்ன்ற சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? இருக்கா டவுட் இருக்குங்களா? இல்லை ஏற்கனவே பார்த்த கான்செப்ட். இது சொல்யூஷனும் உங்களுக்கு நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன்றதுனால நான் சால்வ் பண்ணி காட்டல, இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா சொல்யூஷன்ஸ் இருக்குன்னா நீங்க அதே பார்த்து தான் எல்லாருக்கும் எனக்கு ஆன்சர் சொல்லுவீங்க. நம்ம ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணி சொல்லலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருக்கிற கொஸ்டினா இருந்தால் சொல்லுங்க, நான் போட்டு காட்டுறேன். அது இல்லாமல் சாட்டர்டேவே பிடிஎஃப் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாரும் இதில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நான் சொல்ற கொஸ்டின்ஸ்ல கான்செப்ட்லயோ இல்லை எப்படி ஸ்டெப்ஸ் வந்ததுன்னு தெரியல அப்படின்னா சொல்லுங்க, அந்த கொஸ்டின் மட்டும் போட்டுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்க. இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். டைரக்டா சப்ஸ்டியூஷன் மெத்தட் நீங்களே சால்வ் பண்றது தான். இதுவும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். ஸோ இது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும். காஸ்ட் ஆஃப் 2 பென்சில் சொல்றாங்க. ஒன்று பென்சில் ஒன்று இருக்கு, அடுத்து பென் ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணா 11. ஸோ 2x plus 3y equal to 11. ஒரு பென்சில் அண்ட் ரெண்டு பென். ஸோ 1x plus 2y equal to 7. ரெண்டும் தனித்தனியாக கேட்கறாங்க. அவ்வளோ. இந்த கொஸ்டின் பாருங்க. the sum of two numbers வந்து 25 சொல்றாங்க. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 25. one number is 3 less than double the other. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கிளியரா பாருங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் புக்ல இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஸோ என்ன சொல்றாங்க? ஒன் நம்பர். ஸோ ஒன் நம்பர் அப்படின்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? ஒன் நம்பர் இஸ், அடுத்து என்ன சொல்றாங்க? 3 லெஸ் தென். ஸோ 3 லெஸ் தென் என்ன அர்த்தம்? 3 சப்ட்ராக்ட் ஆகுது. 3 லெஸ் தென் டபுள் தி அதர். டபுள் தி அதர்னா என்னது? டபுள் தி அதர்னா 2 டைம்ஸ். ஸோ அதர் அப்படின்றது என்னது? நமக்கு ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்து எழுதிட்டோம். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் 25. செகண்ட் கண்டிஷன் ஒன் நம்பர் இஸ் 3. ஸோ ஒன் நம்பர்னா எக்ஸ். ஒன் நம்பர் இஸ் 3 லெஸ் தென். ஸோ 3 லெஸ் தென்னா -3. ஓகே, 3 லெஸ் தென் டபுள் தி அதர். ஸோ டபுள் தி அதர்னா 2 டைம்ஸ். 2 டைம்ஸ் அதர் அப்படின்றது என்னது? ஒய். ஏன்னா ஒரு நம்பர் எக்ஸ், அனதர் நம்பர்ன்றது ஒய். இப்போ ஈக்குவேஷன் வந்துடும் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு -3. இதுங்களா? ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் நார்மல் கான்செப்ட்ல போடுறது தான். இது நீங்களே போடுங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம புக்லேயே இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கொஸ்டின். படிப்பா ஆஃபீஸ், படி ஆஃபீஸ் இந்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். On reversing the digits of a two-digit number, the number obtained is number obtained is 9, less than 3 times the original number. The difference between the numbers is 45. Find the original number. ஒரிஜினல் நம்பர். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி 2 டிஜிட் நம்பர்ன்ற கான்செப்ட் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலா 2 டிஜிட் நம்பர் வந்ததுனாவே அந்த 2 டிஜிட் நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்னது உங்களுக்கு 10y + 6. அதோட ரிவர்ஸ்டு வந்து ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் வந்துடும், எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் தெரியணும். அதே மாதிரி நீங்க யூனிட் டிஜிட் என்ன எடுக்கிறீங்கன்றது அது எது வேணா எடுத்துக்கலாம். இங்க யூனிட் டிஜிட்ன்றது இங்க எக்ஸ் எடுத்திருக்காங்க, டென்ஸ் டிஜிட்ன்றது ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஸோ யூனிட் டிஜிட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க, டென்ஸ் டிஜிட் வந்து ஒய்ன்னு எடுத்துக்காங்க. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10y + x வரும். இல்லை நான் வேற மாதிரி மாற்றி எடுத்துக்கிட்டேன், எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது. இது யூனிட் வந்துடும், இது டென்ஸ் வந்துடும். ஸோ அப்போ ஒரிஜினல் டிஜிட்டோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் உங்களுக்கு 10x + y வந்துடும். இப்போ இதெல்லாம் ரிவர்சிங் எடுக்கிற போது இதுல ரிவர்சிங் வந்து எக்ஸ் இருக்கு வந்துடும், இங்க ஒய் வந்துடும். இதோட ரிவர்சிங் இது. இப்போ இதுல நீங்க ரிவர்சிங் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் வரும், ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் வரும். எப்படி எடுத்தாலும் தப்பு கிடையாது. நமக்கு இந்த கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இங்க இருக்கிற நம்பர் யூனிட்னா இது கூட நீங்க 1 மல்டிப்ளை பண்ணும், இங்க இருக்கிறது டென்ஸ்னா இது கூட 10 மல்டிப்ளை பண்ணும். இதை நீங்க மாத்தி எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிறது கூட 10 மல்டிப்ளை பண்ண போறீங்க, இங்க இருக்கிறது கூட ஒன்ஸ் மல்டிப்ளை. ஓகே, பட் ஆன்சர் நீங்க ஃபைனலா எடுத்து எழுதும் போது அவங்க ஃபைண்ட் த டிஜிட்னு கேட்பாங்க, சம்டைம்ஸ் ரிவர்சிங் டிஜிட்னு கேட்பாங்க. டிஜிட் கேட்டாங்கன்னா நீங்க எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த 10y + x, தட் மீன்ஸ் இந்த ஆர்டர்ல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு x = 3, y = 9. அப்ப திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி எடுக்கிறீங்களோ x = 3, அடுத்து y = 9. ஸோ இதான் நம்பர். ஸோ இது கரெக்டா திருப்பி பிளேஸ் பண்ணும். இதை மாத்தி எழுதிடக்கூடாது. நீங்க எடுத்து எழுதிருக்கீங்க அப்படின்னு 39 மாத்தி எழுதிடக்கூடாது. x = 3, y = 9 இப்படி எழுதுனீங்கன்னா தப்பு. நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? ஸோ எடுத்ததே வந்து 2 டிஜிட் நம்பர் வந்து yx தான் எடுத்து. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து எடுத்து என்ன பண்ணணும்? ஸோ இங்க போடணும் எக்ஸ, ஒய் வந்து டென்ஸ் தான் எடுத்திருக்கேன், அப்ப ஒய் இங்க போடணும். ஸோ என்ன ஆர்டர்ல எடுக்கிறீங்க, எப்படி எடுத்து போறீங்க, அதை திருப்பி முடிக்கும் போது கம்ப்ளீட்டா முடிக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ரிவர்சிங் வந்து 10x + y எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஆன் ரிவர்சிங் த 2 டிஜிட் நம்பர். ஸோ 2 டிஜிட் நம்பர் ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 10y + xன்றது 10x + y கிடைக்கும். The number obtained is 9 less than 3 times the original number. So 3 times the original number. அப்ப முதல்ல ஒரிஜினல் நம்பர் அப்படின்றது என்னது நமக்கு? 10y + x. இதுதான் ஒரிஜினல் நம்பர். ஓகே, ஸோ அந்த ஒரிஜினல் நம்பர்ல என்ன சொல்றாங்க? 3 times the original number அப்படின்றாங்க. ஸோ 3 times the original numberனா 3 × 10y + x. அடுத்து இதுல என்ன சொல்றாங்க? is 9 less than. ஸோ is 9 less thanனா -9. இது எல்லாமே எப்ப நடக்குது? on reversing the 2 digit number. நான் 2 digit நம்பரை ரிவர்ஸ் பண்றேன். அப்ப 2 digit நம்பர் ரிவர்சிங் அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு நார்மலா எனக்கு 10y + x இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நான் என்ன பண்றேன்? 2 digit நம்பரை ரிவர்ஸ் பண்றேன். 2 digit நம்பர் ரிவர்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும்? 10x + y. இதான் ரிவர்சிங். ஓகே, இப்ப ரிவர்சிங் பண்ணும்போது நான் என்னென்ன கண்டுபிடிக்கிறேன்? அதுல on reversing the 2 digit number, the number obtained is. the number obtained அப்படின்னா என்ன ஆகும்? 10x + y. the number obtained is அப்படின்றது ஒரிஜினல் நம்பர். so the number obtained is, so 10y + x. இதான் நம்பர் obtained, ஒரிஜினல் நம்பர். நம்பர் obtained is 9 less than. 9 less than அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல 2 digit நம்பர் ஃபுல் நம்பர் இதுதான். இது ஓகே, ஸோ 9 less than. 9 less thanனா -9. 9 less than. அடுத்து என்ன சொல்றாங்க? 3 times the original number. ஸோ 3 times the original number. அப்போ ஒரிஜினல் நம்பர் கூட 3 times. ஓகே, ஸோ கொடுத்திருக்கிற 2 digit நம்பர் கூட ரிவர்ஸ் பண்றாங்க. ரிவர்ஸ் பண்ணும்போது கண்டிஷன் எனக்கு என்ன வருது? 9 கம்மி ஆகுது. 9 கம்மி ஆகிட்டு அதோட முடியல. 3 times the ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர் கூட 3 மல்டிப்ளை பண்றாங்க. இப்போ இதை நீங்க ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணணும். 10x + y = 30y. இதுல நிறைய விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காமனால என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னா, இதுல இந்த பிராக்கெட்லாம் போட மாட்டாங்க. இந்த பிராக்கெட்லாம் போடல அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பா தப்பா தான் வரும். ஸோ ஏன்னா 2 digit நம்பர்ன்றது இது ஃபுல்லாவே 2 digit நம்பர் தான்.
ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த பிராக்கெட் போட்டாதான் ஆன்சர் கரெக்டா கிடைக்கும். பிராக்கெட்ல விட்டுட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பா தான் வரும். ஸோ அப்போ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணணும். 30y பிளஸ் 3x அடுத்து மைனஸ். இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 7x பிளஸ் ஒய் மைனஸ் 30. ஸோ ஒய் மைனஸ் 30 அப்படின்னா minus 29y, so equal to minus 9. Okay, so 3 into x, 3x minus y. 10 minus 3, 7x. 1 minus 30 minus 29 equal to minus 20. அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் நீங்க ஃப்ரேம் பண்ணணும். இப்போ இன்னொரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த கண்டிஷன் பாருங்க. இது எடுத்து எழுதியாச்சு. 7x minus y is equal to 29. அது இங்க நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஈக்குவேஷன். இது விட்டுருங்க, எங்க போட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, if the difference between the number is 45. Okay, so if the difference between the number, இப்போ இந்த இடத்துல நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் எல்லாமே டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஜிட்ஸ், சம் ஆஃப் நம்பர்ஸ், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம புக்ல பார்த்த கொஸ்டின்லயும் அப்படிதான் இருந்திருக்கும். இப்போ கூட ஒரு கொஸ்டின் பார்த்தோமே, இதே மாதிரி ஒரு கொஸ்டின், ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னா 9. இதே மாதிரி ஒரு 2 டிஜிட் நம்பர் கொஸ்டின் இப்போ இதான் மேல பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்க கொஸ்டின் நம்பர் இந்த கொஸ்டின் நம்பர். ஸோ த சம் ஆஃப் நம்பர்ஸ், ஸோ இந்த இடத்துல சம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய், ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 25. அதே மாதிரி நமக்கு புக்லயும் இதே மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து ரெண்டு டிஜிட்ஸை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரெண்டு டிஜிட்ஸை ஆட் பண்றதுன்றது வேற, ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்றது வேற. ரெண்டு டிஜிட்ஸை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னதான் வரும், ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்றது ஈக்குவேஷன் வரும். இதே ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்றோம்னு சொல்றாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஸோ 10x பிளஸ் ஒய் பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ ஒரு ஒரு வேர்டுமே என்ன சொல்றாங்க கொஸ்டின் அப்படின்றத பார்த்து கரெக்டா ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்றத கரெக்டா ஃப்ரேம் பண்ணிங்கன்னா தான் சம போட முடியும். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, புக்ல கொடுத்துருக்க ரெண்டு கொஸ்டின் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. சம் ஆஃப் a 2-digit number, ஓகே, and the number obtained, அது ஒரு கண்டிஷன். if the digits of the number differ by 2, இங்க என்ன சொல்றாங்க, digits of the number. so digits of the numberனா என்னது, ஒன்னு x and ஒன்னு y. இதை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 2 கிடைக்குது, இல்ல ஆர் y minus x equal to 2. ஓகே, ஸோ டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் டிஃபர் பை 2. அதே மாதிரி இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க, த சம் ஆஃப் a 2-digit நம்பர் இஸ் 9. ஸோ ரெண்டு 2-digit நம்பர் இருக்கு, அதோட சம் வந்து 9. ஸோ அப்போ 2-digit நம்பர்ன்றது எனக்கு இப்படி இருக்கு, இதோட சம் என்னது 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் அப்படி சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்த கண்டிஷன், இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் இஸ் 45. நீங்க புக்ல படிக்கிற ரெண்டு கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரதுனால இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 45 போட்டுறக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸா எனக்கு 45, ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸா 45னா என்ன அர்த்தம், 10x பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ்ன்றது ஒரிஜினல் நம்பர், 10x பிளஸ் ஒய்ன்றது நமக்கு நியூ நம்பர். இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸா 45. ஏன்னா இது அவங்க கொடுத்துருக்கிறது நம்பர், இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட், இங்க டிஜிட் சொல்லல. இன்கேஸ் டிஜிட் சொன்னாங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது, என்ன வந்திருக்கும், இன்கேஸ் டிஜிட்ஸ் அந்த இடத்துல வேர்டு இருந்தா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 45, இல்லாட்டி ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 45 புக்ல இருக்கிற மாதிரி எடுத்து ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி போட்டுருக்கலாம். பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின் அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணீங்கனால என்னதான் ஆன்சர் தப்பு தான். ஸோ அதனால ரெண்டு வேர்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே 2 லைன் 2.5 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2.5 லைன்ஸை ஒரு வேர்டா பொறுமையா படிக்கணும். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கரெக்டா எடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கரெக்டா ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் புரிஞ்சதுங்களா, யாருக்கா டவுட் இருக்குங்களா என்ன சொன்னட்டு? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின். ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்து நார்மலா கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் 2 பென்சில் வாங்குறாங்க 3 பென்ஸ் வாங்குறாங்கன்றது எல்லாரும் போட்டுருவாங்க 2x பிளஸ் ஒய். ஒரு பென்சில் வாங்குறாங்க 2 பென் வாங்குறாங்கன்றது எக்ஸ் பிளஸ் 2y தான். பட் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாரும் போட மாட்டாங்க, காமனா மிஸ்டேக் நடக்கும். ஸோ அப்போ என்ன கான்செப்ட், என்ன சொல்றாங்க, ஒரிஜினல் நம்பர்னா எப்படி எழுதணும், ரிவர்ஸ் நம்பர்னா எப்படி எழுதணும், இங்க என்ன எதனால வந்து டிஃபரன்ஸ் போடும்போது இங்க 45 போடுறோம், ஏன் இந்த இடத்துல 45 போடாம இப்ப இந்த இடத்துல போடும்போது மட்டும் நம்ம என்ன பண்றோம், ஏன் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சாரி எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2 போடுறோம்
அப்படின்ற சின்ன சின்ன விஷயம்லாம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா திருப்பி நீங்க எக்ஸாம்ல போடும்போது கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு என்னதான் முக்கியம், புக்ல இருக்கிற செம்ம இப்படி பார்த்துட்டு கடகடன்னு பார்த்துட்டு மனப்பாடம் பண்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த இடத்துல ஏன் இப்படி வந்தது, எந்த வேர்டு வர்றதுனால இங்க ஏன் இப்படி வருது, ஸோ இந்த இடத்துல அந்த கொஸ்டின்ல எந்த வேர்டு வர்றதுனால இப்படி வருது அப்படின்றத அதை புரிஞ்சுக்கிட்டு போட்டீங்கன்னா தான் அவங்க இன்னொரு கொஸ்டின் வேற கொஸ்டின் நியூ கொஸ்டின் பேப்பர்ல கேட்கும்போது அதை நீங்க ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். ஏன்னா இப்ப படிக்கிற அந்த கொஸ்டின் வராது. அப்ப நியூ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்படி போடணும், இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா இப்படி போடணுன்றது கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுங்க. சரிங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, போர்ட் ஸ்ட்ரீம். ஒரு நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங் இதுல உங்களுக்கு என்னன்னா கான்செப்ட் என்னன்னு தெரியணும். டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு திருப்பியும் டவுட்ஸ் வந்ததுன்னா நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின் என்ன, நம்ம பிஒய்க்யூஸ் கொஸ்டின் என்ன, நம்ம டேட்லாம் போட்டு மென்ஷன் பண்றது இல்லை ரெக்கார்டிங்ஸ்ல. ஒவ்வொன்றுத்துலையுமே பிஒய்க்யூ டிஸ்கஸ் பண்றோமா, கேவி இன்னைக்கு ஒரு ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கேவி கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அது திருப்பி எடுத்து பார்க்கும்போது அந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி படித்து பாருங்க. நேற்று ஒரு பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க, சார் கிராஃப் கொஸ்டின் இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா. கிராஃப் கொஸ்டின் புரியலன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஒன்று கிளாஸ்லயுமே நடத்தும் போது டவுட்ஸ் இருக்கிறது கிளியர் பண்ணிக்கலாம், இல்ல ஹோம்ஒர்க் கொஸ்டின் போடும்போது அதை பார்த்துட்டு டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். அதுவுமே எனக்கு டவுட் கிளியர் ஆகலையா, தேர்ட் திங் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ரெக்கார்டிங்ஸ் பாருங்க திருப்பி போட்டு, அதுக்காக தானே ரெக்கார்டிங்ஸே அனுப்புறது. டவுட்ஸ் இருந்தா திருப்பி அதுல டவுட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே பண்ணாம எக்ஸாம் எழுதிட்ட அப்புறம் காமனா வர வேர்டு என்னது, அந்த கொஸ்டின் புரியல. அப்ப எக்ஸாம் எழுதிட்ட அப்புறம் புரியல, மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க புரியலன்னு சொல்றதுனால மார்க் ஆட் பண்ணி வந்துருமா? ஸோ வராது. ஸோ அது புரியல அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறது. ஸோ கிளாஸ்லயும் கேட்டுக்கலாம், ஹோம்ஒர்க் போடும்போதும் கேட்கலாம், இல்ல அதை தாண்டி உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். அதுவுமே புரியல ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங்ஸ் பார்த்தும் புரியலன்னா கிளாஸ் அடுத்த எண்ட் ஆஃப் கிளாஸ்ல கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா ஆப்ஷனுமே விட்டுட்டு எக்ஸாம் எழுதிட்ட அப்புறம் புரியல அப்படின்னா என்னது, ஜஸ்ட் அது அந்த இடத்துல உங்க மார்க்ஸ் வரலன்றது தப்பிக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன். ஸோ அது நீங்க அது டெம்பரரி தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னன்றதை நீங்க தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி கான்செப்ட் என்னென்னன்றது ரெக்கார்டிங்ஸ்ல எடுத்து உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணும், திருப்பி எடுத்து பாருங்க. டெஸ்ட் எழுதும் போது எனக்கு கிராஃப் கொஸ்டின் தான் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா கிராஃப் கொஸ்டினோட ரெக்கார்டிங்ஸ் நம்ம எத்தனை நாள் நடத்தியிருக்கோம், எல்லா ரெக்கார்டிங்கும் நம்ம வந்து டாப் டு பாட்டம் பாருங்க. ஸோ அதில் கிளியரா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பிஒய்க்யூஸ் கொஸ்டின் ரெக்கார்டிங்ஸ் எடுத்து எல்லாத்தையும் பாருங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபைட் ஆகும். அதுவும் புரியல அப்படின்னா எந்த இடத்துல போடும்போது டவுட் இருக்குன்றத ஒரு போட்டோ எடுத்து, ஏன் சார் இந்த இடத்துல மட்டும் இப்படி வந்திருக்குன்னா ரவுண்ட் பண்ணி அனுப்பி விட்டீங்கன்னா மார்னிங் டைம்ல நான் ஃப்ரீயா இருக்கும்போது திருப்பி அது ஆடியோ மெசேஜ் அனுப்பி விட்டுருப்பேன். சரிங்களா? ஸோ நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு மார்க் எடுக்கிறதுக்கு. பட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே விட்டுட்டு நீங்க ஏதாவது ஜஸ்ட் வேற ஏதாவது ரீசன் சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, அதை ஏமாத்துறதுக்காக இந்த ரீசன் சொல்றீங்க. ஸோ நான் தான் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுக்குறேனே. புரியலனாலும் கிளாஸ்ல கேளுங்க, ஹோம்ஒர்க்னாலும் கேளுங்க, ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. அதுவும் புரியல அப்படின்னா எண்ட் ஆஃப் கிளாஸ்ல கேளுங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் ஆனா அது எக்ஸாம்ல வந்து அதுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பாருங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, a boat takes 2 hours to travel 20 kilometer downstream அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க இதுல என்ன பண்ணணும், மெயினா டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப்ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்ட்டு முதல்ல தெரியணும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப்ஸ்ட்ரீம்னா என்ன. டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது உங்களுக்கு, ஸோ போட் போற டைரக்ஷனும் வாட்டர் போற டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன் இருந்ததுன்னா தட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ போட் இப்படி போகுது, வாட்டர் இப்படி போகுது, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா தட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம். இந்த இடத்துல ஸ்பீட் அதிகமா இருக்கும். போட் ஒரு டைரக்ஷன்ல போகுது, வாட்டர் ஒரு டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல போகுது. ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா அப் ஸ்ட்ரீம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ போட்ன்றது எக்ஸ், வாட்டர்ன்றது இருக்கும். ஸோ இது போட், இது வாட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய். இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இந்த கான்செப்ட் தெரியணும். ஏன் இந்த இடத்துல பிளஸ் போடுறோம், ஏன் டவுன் ஸ்ட்ரீம்ல பிளஸ் போடுறோம், ஏன் அப் ஸ்ட்ரீம்ல மைனஸ் போடுறோம் அப்படின்றது தெரியணும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்னா போட் ஸ்பீடு போடுறதும் வாட்டர் ஸ்பீடு போடுறதும் ஒரே டைரக்ஷன் இருக்கும். ஜென்ரலாவே இதுல ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஏற்கனவே வாட்டர் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, போட்டும் அதே டைரக்ஷன்ல போகுதுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஸ்பீடு அதிகமா தான் இருக்கும். நம்ம நார்மலா என்ன பண்ண தேவையில்ல, ஃபாஸ்டா ரோ பண்ண தேவையில்ல. ஏற்கனவே வாட்டர் ஸ்பீடு ஒன்று போயிட்டு இருக்கும்,
ஸோ அதிலே போட்டு போகுதுன்னா ஸ்பீடு அதிகமாக தான் இருக்கும். இதுல ஜென்ரலா பாசிட்டிவ். போட் வாட்டர் வந்து ஏற்கனவே ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. போட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. போட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது என்ன ஆகும், இதுல ஏற்கனவே வாட்டர் போற ஸ்பீட்ல இருந்து ஆப்போசிட்டா போகும்போது நீங்க என்ன பண்ணும், கண்டிப்பா புஷ் பண்ணி தான் ரோ பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஸ்பீட் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஸோ அப்ப ஏன் பிளஸ் போடுறோம், ஏன் மைனஸ் போடுறோம், அதுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ இது வந்து டவுன் ஸ்ட்ரீம், ஸோ இது வந்து அப் ஸ்ட்ரீம். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தெரியணும் ஃபர்ஸ்ட். இந்த கொஸ்டின்ல போடுறதுக்கு முன்னாடி டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப் ஸ்ட்ரீம்னா என்ன, ஏன் பிளஸ் போடுறோம், ஏன் மைனஸ் போடுறோம், இது ஃபர்ஸ்ட் தெரியும். ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட்ல ஈஸி தான் உங்களுக்கு. இப்போ இங்க என்ன சொல்றாங்க, a boat takes 2 hours to travel. டைம் எவ்வளவு நேரம் கொடுக்குது, 2 hours for the time. ஓகே, எதுக்காக 20 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். இப்போ இங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்காங்க, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் என்னது உங்களுக்கு மொத்தம், ஸோ 20 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு வந்து ஏன் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ற ரீசன் இப்பதான் நான் சொன்னேன். ஸோ டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்து நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, அடுத்த டைம் எவ்வளவு சொல்றாங்க, ஸோ 2 ஹவர்ஸ். அப்ப என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்காங்க, ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ அப்ப டிஸ்டன்ஸ்ன்றது 20 கிலோமீட்டர். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ டைம்ன்றது எவ்வளவு நேரம் ஆகும் சொல்றாங்க, 2 ஹவர்ஸ். இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 2, 10. ஓகே, ஸோ அடுத்த ஈக்குவேஷன் சொல்றாங்க, அண்ட் the same distance upstream. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 4 ஹவர்ஸ் ஆகுன்னு சொல்றாங்க. ஸோ அதே 4 ஹவர்ஸ் வந்து எனக்கு அப்ஸ்ட்ரீம்க்கு ஆகுன்னு சொல்றாங்க. டிஸ்டன்ஸ் சேம் தான். அப்ப டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா அதே 20 கிலோமீட்டர். ஸோ அப்ஸ்ட்ரீமுக்கு என்னது, ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ டைம் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்றாங்க, 4 ஹவர்ஸ். அப்ப இது கீழே வந்ததுன்னா 20 டிவைடட் பை 4, 5. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். அவ்வளவு, இது ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணி போடணும். ஈக்குவேஷன் கரெக்டா முதல்ல ஃப்ரேம் பண்ண தெரியும். இதெல்லாம் வந்து சப்ஸ்டிடியூஷன் எலிமினேஷன் மெத்தட். ஓகே, அகைன் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, 2 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. கரெக்டா முதல்ல இந்த கொஸ்டின் ஏதாவது ஈக்குவேஷன் முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 5th கொஸ்டின் படிச்சு பார்த்துட்டு. இப்போ எனக்கு 1/x பிளஸ் 1/y ஸோ ஈக்குவல் டு 5. அடுத்து 1/x மைனஸ் 1/y ஈக்குவல் டு 1 இப்படி கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா முதல்ல வேற வேரியபிளா மாத்திக்கணும். ஈக்குவல் டு 5. அடுத்து 1/x மைனஸ் 1/y ஈக்குவல் டு 1. இது டைரக்டா அப்படியே போடாது. ஸோ 1/x இஸ் ஈக்குவல் டு a. ஓகே, ஸோ அப்போ 1/x அப்படின்றது ஏன்னா, ஸோ a பிளஸ் 1/y இஸ் ஈக்குவல் டு b ஈக்குவல் டு 5. 1/y bன்னு எடுத்துக்கோம். ஸோ அகெயின் 1/x அப்படின்றது ஸோ a, ஸோ 1/y அப்படின்றது b, ஸோ ஈக்குவல் டு 1. இதுக்கப்புறம் எலிமினேஷன் மெத்தட்ல போடுறது தான். ஸோ 2a ஈக்குவல் டு 6, ஸோ a ஈக்குவல் டு 3. ஸோ a ஈக்குவல் டு 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 3 பிளஸ் b ஈக்குவல் டு 5. ஸோ b ஈக்குவல் டு 5 மைனஸ் 3, 2. இப்போ a வந்து 3, b 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அகைன் திருப்பி 1/x மாத்தணும். ஏன்னா அவங்க கேட்கறது xy தான் கேட்கறாங்க. ஸோ xy கேட்கறாங்கன்னா திருப்பி நீங்க xy தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 1/x ஈக்குவல் டு ஏனா, ஸோ 1/x ஈக்குவல் டு எனக்கு ஏன்றது 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3x ஈக்குவல் டு 1, ஸோ x ஈக்குவல் டு 1/3. அண்ட் 1/y ஈக்குவல் டு b. ஸோ அப்போ என்ன வந்துடும், bன்றது நமக்கு என்னது, ஸோ 2. ஸோ அப்போ 2y ஈக்குவல் டு 1, ஸோ அப்போ y ஈக்குவல் டு 1/2. கேட்கறது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் தான். நீங்க டைரக்டா இப்படி கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்படியே கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1/x பிளஸ் 1/x ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஸோ 5 பிளஸ் 1 6. ஸோ இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அப்படியும் போடலாம். இல்லை எனக்கு அப்படி ஃப்ராக்ஷன் எடுக்கிறது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அந்த ஃப்ராக்ஷன்ல இருக்கிற வேரியபிள வேற ஒரு வேரியபிள மாத்திக்கோங்க. 1/x ஈக்குவல் டு a, 1/y ஈக்குவல் டு பின்னு மாத்திக்கிட்டு, பட் அதையே ஏபியை கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இதோட ஸ்டாப். திருப்பி நீங்க என்ன அசம்ஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு அகைன் வரணும். 1/x ஈக்குவல் டு a, ஸோ ஏவோட வேல்யூ 3 இருக்கு. 1/y ஈக்குவல் டு b, ஸோ பியோட வேல்யூ 2 இருக்கு. ஸோ அகைன் திருப்பி அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x ஃபைன் பண்ணுங்க. அகைன் y ஃபைன்.
ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து இதெல்லாம் ஏஜஸ் பேஸ் கொஸ்டின். ஏஜஸ் பேஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எ ஃபாதர் இஸ் 3 times as old is son. ஸோ ஃபாதர் சன்ஸ் ஏஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபாதரோட ஏஜ் தான் 3 times as old is son. ஓகே, அப்போ சன் ஏஜ் தான் நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபாதர்ஸ் ஏஜ் தான் எப்படி இருக்கு? 3 times இருக்கு. ஸோ அப்போ 3x. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆஃப்டர் 5 years, ஆஃப்டர் 5 years he will be twice as old. ஓகே, ஸோ 5 years கழிச்சு, ஸோ 5 years கழிச்சு என்ன சொல்றாங்க? ஆஃப்டர் 5 years x plus 5. அடுத்து என்ன சொல்றாங்க? he will be ரெண்டுத்துலயுமே ஆஃப்டர் 5 years போது ஃபாதர்ஸ் ஏஜ்லயும் 5 years பிளஸ் வரும், தன்னோட ஏஜ்லயும் +5 வரும். ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஏன்னா ரெண்டு பேருமே +5 அப்படின்னு போட்டோம். ஸோ he will be twice. ஸோ he will be இந்த இடத்துல யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க? ஃபாதர் தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட். ஸோ he will be, ஸோ 3x plus 5 is twice as old as son. அப்ப 2 times இந்த பிராக்கெட் பாருங்க இம்பார்ட்டன்ட். 2 into x plus 5 போட்டக்கூடாது. ஸோ 2 into bracket x plus 5. ஸோ இப்போ அதில் இருந்து x ஓட ஏஜ் கண்டுபிடிக்கணும், y ஓட ஏஜ் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ஃபாதர்ஸ் ஏஜ் சன்ஸ் ஏஜ். ஓகே, கேஸ் பேஸ்டு கொஸ்டின். இல்லாட்டி இதில் இருக்கிற கேஸ் பேஸ்டு கொஸ்டின் மட்டும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் செப்பரேட்டா. இதில் இருக்கிற கேஸ் பேஸ்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன உங்களுக்கு வேற ஏதாவது இந்த சாப்டர்ல இன்னும் டவுட் இருக்கு, எனக்கு கிராஃப் கொஸ்டின் போடும்போது ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது கொஸ்டின் வேற கொஸ்டின் படிக்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின்ல ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றது டவுட்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் அதை நாளை கிளாஸ் வரைக்கும் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கோ இல்ல நாளை கிளாஸஸ்க்குள்ள ஃபுல்லா இந்த தேர்ட் சாப்டர்ல கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கிறது உங்களுக்கு. ஒன்னு கிராஃபிக்கல் கொஸ்டின், ஒன்னு அல்ஜிப்ரிக் கொஸ்டின். ஒன்னு கிராஃபிக்கல் கொஸ்டின்ல டவுட் வருது அப்படின்னா நீங்க அதை என்ன பாயிண்ட் எடுக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பாயிண்ட் எடுக்கிறது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இன்டீஜர்ல இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுங்க. அதே மாதிரி டேபிள் கரெக்டா போடணும், கிராஃப் கரெக்டா போடணும். அதில் என்ன டவுட்ஸ் வருதுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து அல்ஜிப்ரிக் பொறுத்த வரைக்கும் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத ஈக்குவேஷன் எடுத்து ஃப்ரேம் பண்ண தெரியணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் மெத்தட் எல்லாரும் போட்டுருவாங்க. அப்ப நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது அதை நான் சொன்னேன். ஒன்று புக்ல நாம ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல இருக்கிற கொஸ்டின் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் எடுத்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் எக்ஸாம்பிளர் புக்ல இருக்கிறத எடுத்து போடுங்க. எக்ஸாம்பிளர் புக், அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் அதெல்லாம் பாருங்க. பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ், கேவி மெட்டீரியல், இதெல்லாம் கம்ப்ளீட்டா முடிங்க. இதில் இருக்கிற வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பாருங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு எனக்கு இன்னும் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய கொஸ்டின் வேணும்னா அந்த குரூப்ல ஒரு மெட்டீரியல் போட்டு போஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. பிஒய்க்யூஸ் மட்டும் அதில் இருக்கிறது. இது இல்லாம செப்பரேட்டா மெட்டீரியல்ஸும் வச்சிருக்கேன். சப்ஸ்டியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தடுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டுமே ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஸோ அது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சென்ட் பண்ணி வரேன். இது எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து எம்சிக்யூக்கும் கேஸ் பேஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஆர்டி சர்மா புக். ஆர்டி சர்மால எம்சிக்யூ புக் கொஸ்டின்ஸ்க்கும் கேஸ் ஸ்டடியும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதெல்லாம் ஃபுல்லா தரவா படிங்க. அதுக்கப்புறமா எனக்கு இன்னும் நிறைய கொஸ்டின் வேணும்னா ஆர்டி சர்மால இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் போகணும். ஸோ டிஸ்கிரிப்டிவ்னா அதில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் போகும். ஏன்னா நீ ஏன் டைரக்டா ஆர்டி சர்மால இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் போக வேணாம்னு சொல்ற ரீசன் என்னன்னா அதுல உங்களுக்கு நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. நீங்க கண்டிப்பா ஒரு சாப்டருக்கு அதுல இருக்கிற எல்லா கொஸ்டினும் முடிக்க முடியாது. அது நீங்க ஜஸ்ட் எடுத்து ஒன்னொன்னா ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும். அதுல இருக்கிற எல்லாமே முடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல இது எல்லாமே அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டி, எக்ஸாம்பிளர், பிஒய்க்யூ, கேவி கொஸ்டின் இதெல்லாம் நீங்க முடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே ஹையர் ஆர்டர் கொஸ்டின் போட்டீங்கன்னாவே அந்த சாப்டர் கிட்டத்தட்ட உங்களுக்கு கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் எம்சிக்யூ கேஸ் பார்த்துட்டு இதுல இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் உங்களுக்கு எது எது இப்ப படிச்சதை தாண்டி வேற எது எதுலாம் இன்னும் உங்களுக்கு ஹையர் ஆர்டர் கொஸ்டின் வருதோ அப்போ ஆர்டி சர்மாக்கு. சரிங்களா? சரி, ஓகே, போதும். இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? அந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு எதுனா வெயிட் பண்ணுங்க. ஆகாஷ் வஷ்ணி ஒரு கொஸ்டின் ட்ரிக்னாமெட்ரில கேட்டீங்களா, வெயிட் பண்ணுங்க, அதை அப்போ கிளியர் பண்ணிடலாம். ஆகாஷ் வஷ்ணி இது வரைக்கும் ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? மற்றவங்க லீவ் பண்ணிக்கோங்க.